வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். பாலோ கொய்லோவோட தி ஆல்கெமிஸ்ட். இது பல கோடி பேரோட வாழ்க்கையை மாத்தின ஒரு புத்தகம்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு இது ஒரு புதையலை தேடி போற பயணம் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில நமக்குள்ள இருக்கிற புதையலை நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அழகா சொல்லிக் கொடுக்கிற ஒரு கதை இது. வாங்க நாமளும் அந்த பயணத்துல சேர்ந்து போலாம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே மனசுக்குள்ள ஆழமா எதை அடையணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு விஷயம்தான் உங்களோட தனிப்பட்ட லட்சியம். இந்த கேள்விக்குள்ள தான் இந்த புத்தகத்தோட ஆன்மாவே அடங்கியிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணலாம். அவன் பேரு சாண்டியாகோ. ஒரு ஆடு மேய்க்கிற பையன். ரொம்பவே சிம்பிளான சந்தோஷமான வாழ்க்கை அவனோடது. ஆனா திரும்ப திரும்ப வந்த ஒரு கனவு அவனை சும்மா இருக்க விடல. அவனை ஒரு பெரிய உலகத்தை நோக்கி வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவனோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள்ங்க. ஆடுகளோட சுத்துறது, கிடைக்கிற நேரத்துல புக்ஸ் படிக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு கனவு, எகிப்து பிரமிட்ல புதையல் இருக்குன்னு திரும்ப திரும்ப வந்த அந்த கனவு அவனோட அமைதியான வாழ்க்கையில ஒரு பெரிய சாகசத்துக்கான விதைய போட்டுருச்சு. சரியா, சாண்டியாகோ தன் விதியோட அழைப்ப கேட்ட தயாரா இருந்த அந்த நிமிஷத்துல ஒரு ஆள் வர்றாரு. அவர்தான் மெல்கிசெடெக். பார்க்க சாதாரண வயசானவர் மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவர்தான் சேலத்தோட ராஜாவாம். சாண்டியாகோ பத்தி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இங்கதான் இந்த கதையோட மிக முக்கியமான மையமான ஒரு விஷயம் வருது. அதுதான் தனிப்பட்ட லட்சியம். இது சும்மா ஒரு ஆசை கிடையாதுங்க. இந்த பூமியில நாம பிறந்ததுக்கான உண்மையான நோக்கம் அதுதான்னு சொல்றாரு. இந்த ஒரு யோசனை தான் சாண்டியாகோவோட முழு பயணத்துக்கும் அஸ்திவாரமா அமையுது. இந்த வரியை நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த உண்மையாவே மனசார விரும்பினா அதை அடையறதுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யுமா? இது வெறும் ஒரு வாசகம் இல்ல, இது ஒரு நம்பிக்கை. நம்ம கனவுகளுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆதரவு இருக்குன்னு சொல்ற ஒரு மந்திரம் மாதிரி. மெல்கிசெடெக் ஒரு சின்ன கதை மூலமா ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கறாரு. ஒரு பையன் கையில எண்ணெய ஊத்துன ஒரு ஸ்பூனை கொடுத்து இந்த எண்ணெய சிந்தாம இந்த அரண்மனைய சுத்தி பாத்துடுவான்னு சொல்றாரு. முதல் தடவை பையன் ஸ்பூனை மட்டுமே பார்த்துட்டு போறான், அரண்மனையோட அழகையே கவனிக்கல. ரெண்டாவது தடவை அரண்மனையை ரசிச்சு பார்க்கும்போது கையில இருந்த எண்ணெய் மொத்தமும் சிந்துடுது. இதோட ரகசியம் என்னன்னா, நம்ம இலக்கு முக்கியம்தான், ஆனா அதுக்காக வாழ்க்கையை ரசிக்காம விட்டுறக்கூடாது. அதே சமயம் வாழ்க்கையை ரசிக்கிறேன்னு இலக்கையும் விட்டுறக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் திறமை. சரி, தன் கனவை தேடி போற பயணம்லாம் பூ போட்ட பாதை கிடையாதே. ஆப்பிரிக்காவுக்கு கப்பல் ஏறின முதல் நாளே சாண்டியாகோவுக்கு ஒரு பெரிய அடி விழுது. அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் ஒருத்தன் ட்ரீடு போயிடுறான். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன். இதுல 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சாண்டியாகோ, இன்னொரு பக்கம் அவன் வேலைக்கு சேர்ற கிறிஸ்டல் வியாபாரி. சாண்டியாகோ எல்லாத்தையும் இழந்தாலும் விடாம முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த வியாபாரிக்கு மெக்காக்கு போகணுங்கிறதான் கனவு. ஆனா ஒருவேளை மெக்கா போனா ஏமாந்துருவோமோன்னு பயந்து அந்த பயணத்தையே அவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம கனவுக்கு பெரிய எதிரி வெளியில இல்ல, நமக்குள்ள இருக்கிற பயம்தான். அந்த வியாபாரியே சொல்றார் பாருங்க, ஒருவேளை அது ஏமாற்றமா முடிஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால அத பத்தி கனவு மட்டுமே காண்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கன்னு. இது பயத்தால வாழ்க்கைய வாழாம தள்ளி போடுற பல பேரோட குரல். திரும்பவும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்ச சாண்டியாகோ இந்த முறை ஒரு பெரிய பயணக்கூட்டத்தோட சேர்ந்து பாலைவனத்தை கடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாலைவனம் அது வெறும் மணல்காடு இல்ல, அது ஒரு டீச்சர் மாதிரி. மௌனம், ஞானம், ஆழமான பாடங்கள்னு நிறைய விஷயங்களை அவனுக்கு கத்துக் கொடுக்குது. அவன் என்னென்ன கத்துக்கிட்டான்னு பார்க்கலாமா? உலகின் ஆன்மான்னு ஒன்னு இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் மக்தூப், அதாவது எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டதுதானாலும் அதை அடைய நாம முயற்சி பண்ணியே ஆகணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். முக்கியமா கஷ்டப்படுவோமோன்ற பயம்தான் கஷ்டத்தை விட கொடுமையானதுன்னு உணர்ந்தான். அப்படியே பயணம் செஞ்சு பாலைவனத்துல ஒரு சோலைவனத்தை அடையறாங்க. இங்கேதான் கதையில ஒரு சூப்பரான திருப்பம். சாண்டியாகோ காதலை சந்திக்கிறான். அதோட அல்கெமிஸ்ட்னு ஒருத்தரோட உதவியோட தன் வாழ்க்கையோட மிகப்பெரிய சவாலையும் சந்திக்க தயாராகிறான். இந்த கதையில வர்ற காதல் ரொம்பவே ஸ்பெஷல். உண்மையான காதல் ஒருத்தரோட கனவுக்கு தடையா இருக்காதுன்னு சொல்லுது. அதுவும் அந்த கனவோட ஒரு பாகமா மாறிடும். பாத்திமாங்கிற அந்த பொண்ணு சாண்டியாகோ கிட்ட சொல்றா, நான் உண்மையிலேயே உங்க கனவோட ஒரு பகுதியா இருந்தா நீங்க ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வருவீங்கன்னு. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான அன்பு. அவனுடைய புது குருவான ஆல்கெமிஸ்ட் இதையே இன்னும் அழுத்தமா சொல்றாரு. உண்மையான காதல் ஒரு மனுஷனை அவனோட தனிப்பட்ட லட்சியத்தை நோக்கி போக விடாம தடுக்கவே தடுக்காது. ஒருவேளை தடுத்தா அது உண்மையான காதலே இல்லைங்கிறாரு. அவங்க பயணம் போயிட்டு இருக்கும்போது ஒரு போர் வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ ஆல்கெமிஸ்ட் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இந்த பையன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நினைச்சா தன்னை காத்தா மாத்தி இந்த முகாமே அழிக்க முடியும்னு சொல்றாரு. அவ்வளவுதான், சாண்டியாகோக்கு வாழ்வா சாவா போராட்டம் ஆரம்பிக்குது. டைம் வெறும் 3 நாள் தான். இந்த 3 நாள்ல சாண்டியாகோ தன்னை காத்திரா மாத்தியே ஆகணும்.
இல்லன்னா அவனோட உயிர் போயிடும். இது அவனோட நம்பிக்கைக்கான கடைசி டெஸ்ட். இப்ப சாண்டியாகோ என்ன பண்றான் தெரியுமா? அவன் இயற்கையோட பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல பாலைவனத்துக்கிட்ட பேசுறான், அப்புறம் காத்துக்கிட்ட, அப்புறம் சூரியன் கிட்ட, கடைசியா இது எல்லாம் படைச்ச அந்த சக்தி கிட்ட பிரார்த்தனை பண்றான். இது வெறும் உடல் ரீதியான சோதனை இல்லைங்க, இது பிரபஞ்சத்தோட அவன் நடத்துற ஒரு உரையாடல். கடைசியா முழுமையான நம்பிக்கையோட அவன் காற்றா மாறனா, ஒரு பெரிய மணல் புயலை உருவாக்கி மரணத்திலிருந்து தப்பிக்கிறான். ஆனா நில்லுங்க, கதையோட மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னும் பாக்கி இருக்கு. சாண்டியாகோவோட பயணத்தோட மொத்த அர்த்தத்தையுமே மாத்தி போட போற ஒரு விஷயம் இனிதான் வரப்போகுது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியா அந்த பிரமிட அடைறான். ராத்திரி முழுக்க தோண்டி பார்க்கறான். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. எல்லாம் வேஸ்ட்னு அவன் நினைக்கிறான். அந்த ஒரு நொடி இங்கேதான் கதையோட உண்மையான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவனை அடிச்ச திருடர்கள்ல ஒருத்தன் கிண்டலா சொல்றான், எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. ஸ்பெயின்ல ஒரு பாலடைஞ்ச சர்ச்சில் ஒரு மரத்துக்கு கீழே புதையல் இருக்குன்னு. ஆனா ஒரு கனவுக்காக நான் என்ன முட்டாளா இவ்ளோ தூரம் பாலைவனத்தை கடந்து வர்றதுக்குன்னு கேட்கறான். யோசிச்சு பாருங்க, ஒருத்த முட்டாள்தனமா நினைச்சு விட்ட ஒரு விஷயம்தான் சாண்டியாகோவோட வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையா இருந்திருக்கு. இப்ப புரியுதா? உண்மையான புதையல் அந்த தங்கம் இல்ல, அந்த பயணத்துல அவன் கத்துக்கிட்ட பாடங்களும் அவனுக்குள்ள நடந்த மாற்றமும் தான் உண்மையான புதையல். அவன் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்த அந்த புதையல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவன் இந்த உலகத்தோட இன்னொரு மூளைக்கு பயணம் பண்ண வேண்டியிருந்திருக்கு. சரி, இந்த கதையை ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். தி ஆல்கெமிஸ்ட்ல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்களை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களோட புதையல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்க நீங்க எந்த பாலைவனத்தை கடக்க தயாரா இருக்கீங்க?